வணக்கங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பத்துலேயுமே இப்போல்லாம் ஒரு புள்ள, ஒரு பொண்ணு அப்படி தான் இருக்குது இல்லையா? இப்போ அந்த புள்ளைய நல்லா வளர்த்துருப்பாங்க, ஆளாக்கியிருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா நல்லபடியாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப்னு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனே போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு சட்டை போட்டு வருவார். அப்போ அந்த மருமக என்ன சொல்லும், இதெல்லாம் ஒரு சட்டை நல்லாவா இருக்குது, என்ன தான் உன்னை வளர்த்தாங்களோ அப்படின்ட்டு அவங்க ஒரு சட்டையை கொடுப்பாங்க, போட்டுக்குவார். போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு அதுதான் இப்போல்லாம் வாழ்க்கை. பெரியவங்களாக இருக்கவங்களாம் விட்டு கொடுத்துட்றாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இப்போல்லாம் விட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அப்போ அதுலேருந்து சம்பளம் வாங்கின்னு வந்தால் அப்பா அம்மாட்ட கொடுப்பாங்க. அதுவே மனைவி வந்த பிறகு மனைவி கையில் கொடுப்பாங்க. மனைவி சொல்கிறத கேட்கணும். கேட்டால் தான் இப்போ காலகட்டத்தில் ஆண்கள் வாழ முடியும். பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் சம்பாதிக்கிறது பேங்க்கில் இருக்குது, ஆண்கள் சம்பாதிக்கிறது ஒரு ஃபேமிலியாக நடத்துகிறாங்க. இப்போ சூழ்நிலை அப்படி தாங்க. பெண்கள் சொல்கிறத கல்யாணம் ஆன பிறகு ஆண்கள் கேட்டால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை ஆண்களுக்கு நீடிக்கும். அதே மாதிரி தான் பெண்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணாக, ஒரு சுதந்திரமாக, ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சியாக ஜாலியாக இருக்கிறாங்க. அதே திருமணம் ஆன பிறகு ஒரு பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்கிடுவாங்க. அதையும் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கும்போது இப்படி வயாண்ண, இப்போ கல்யாணம் ஆன பிறகு இப்படி அடங்கி போயிட்டேன்னுவாங்க. அப்போ பெண்கள் கல்யாணம் ஆன பிறகு ஆண்களுக்கு கட்டுப்பட்டு ஆண்கள் சொல்வதை தான் அவங்களும் கேட்குறாங்க. இதுதான் வாழ்க்கை. கணவன் மனைவி இருவருமே பகல் இரவு மாதிரி தாங்க. ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. இதுதான் நம்ம கலாச்சாரம். சண்டையோ சச்சரவோ எதுவாக இருந்தாலும் சாரின்னு கேட்டு சந்தோஷமாக வாழ்வது தாங்க வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம்ம கையில் இருக்குது. நம்பிக்கையும் தைரியமும் லட்சியமும் இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.